Hello viewers, welcome to Nittin Antony channel. நான் Nittin. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ஃபேக் மியூசிக் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்க, டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகே, இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறை வரீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் பண்ண டெங்னு அழுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு சூஸ் பண்ண ரேஷியோ வந்து 4:5. ஓகேவா, சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணோட கீழே இருக்கிற ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு நான் சூஸ் பண்ணுறது வந்து முகேந்திராவோட இமேஜ் தான். இதை 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து எங்கே கரெக்டாக உங்களுக்கு வேணுமோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கிறங்க. ஓகேவா, நீட்டாக செட் ஆனதுக்கப்புறம் சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கிறங்க. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ காப்பி எடிஷனால் சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னி நான் வந்து அவர் பாடின சத்தியமாக சொல்லுறேன்டி அந்த சாங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சாங்கோட கடைசியில் வந்துட்டு இந்த இமேஜ் இருக்கு பாருங்களே, அதை கிளிக் பண்ணி இந்த செகண்டாக இருக்கு வருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் ஆகிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ண தேவையில்லை. ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வேப் லைன் எப்படின்னா லாஸ்ட் லைனில் 4th இருக்குது பாருங்களே, அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து எடிட் ஷேப் அப்படின்ட்டு வருங்களே, அதில் வித்து போய்க்கிறங்க. அதில் வித்து போயிட்டு ஒரு 2 or 3 வச்சுக்கிறேங்க. நான் 2 வச்சுக்கிறேன். 2 வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறங்க கலர் அண்ட் ஃபில் அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதை கருப்பு கலர் சூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா, சூஸ் பண்ணிக்கிட்டு அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இந்த ஒயிட் கலரில் இருக்குவாருங்க, அங்கே கொண்டு வைக்கிறங்க. ஓகேவா, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த ரொட்டேட் சிம்பிள் இருக்குல்ல, அதில் 45 டிகிரி கரெக்டாக 45 டிகிரி கரெக்டாக வச்சிங்கன்னா நேராக வந்துடும். இப்போ பாருங்கள். ஓகே, நேராக வந்துருச்சா, அதை கரெக்டாக சும்மா கணக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி இந்த சர்க்கிள் ஷேப் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதை கிளிக் பண்ண உடனே கலரையும் பிளாக் கலரே சூஸ் பண்ணிக்கிறங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிவிட்டு 3ஆவதாக இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி சின்னதாக்கிக்கிறங்க. நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் கரெக்டாக இந்த இதுக்கு செட் ஆகிற மாதிரி நான் சின்னதாக இது பண்ணிக்கிறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக நான் சின்னதாக வரும்போது. ஓகே, எனக்கு இந்த இது கரெக்டாக இந்த சர்க்கிள் எனக்கு கரெக்டாக சைஸ் கரெக்டாக இருக்குது. பார்த்துக்கிறங்க, நீட்டாக இருக்குது அந்த லைனுக்கும் இதுக்கும். ஓகேவா, கரெக்டாக எனக்குள்ளே வச்சுக்கிறங்க. அடுத்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கீழே டவுன்லோட் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும், இல்லை ப்ராஜெக்ட் லிங்க் அந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் நம்ம பாஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பிளாக் கலரில் தான் யூஸ் பண்ணதுனால பிளாக் கலரில் கொடுக்குறேன். ஓகேவா, அதை சின்னது பண்ணிக்கிறங்க. எவ்வளவு சின்னது அதை நம்ம ஏற்ற மாதிரி. ஓகே, கரெக்டாக எனக்குள்ளே சின்னது பண்ணி செட் பண்ணிக்கிறங்க. லைட்டாக கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிறணும். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா, நீட்டாக பண்ணிக்கிறங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சர்க்கிள் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு அப்படியே எண்டிங்கில் கொண்டு போயிருங்க. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ண மறந்துட்டேன். ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறங்க. இதுதான் நான் சொல்லி கொடுக்குறப்ப மறக்கிறதே. ஓகேவா, ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறங்க. மறுபடியும் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி வாங்க, கொண்டு வந்துட்டு கரெக்டாக முடிகிற இடத்துல கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகர்றது தெரியும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நகருது. முக்கால்வாசி இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த பாட்டோட நேமை டைப் பண்ணி மேலே எழுதி வச்சுக்கிறங்க. ஓகேவா, நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நம்ம அதை டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் எடிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி கலரை வந்து பிளாக் கலரில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து லெமன் மில்க் ஃபாண்ட் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், நான் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சின்னதாக்குறா இருந்தாலும் சின்னதாக்கிக்கிறலாம். ஓகேவா, இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விடுற மாதிரி நான் ஏற்று பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக தெரியும். சாரி, கொஞ்சம் டபுள் ஸ்பேஸ் விட்டோம்னா இது ஃபுல் ஸ்டாப் மாதிரி வரும் என் மொபைலில்.
இது வந்து இப்படி வருது. நீங்கள் வந்து கரெக்டாக அதை செட் பண்ணிக்கிறீங்க ரேஷியோலாம் பார்த்து. ஓகேவா? சரி, செட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இதில் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு போய்க்கிறங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணணுமோ உங்கள் வாட்டர் மார்க் நேமை டைப் பண்ணிக்கிறங்க. நான் வந்து என் இன்ஸ்டாகிராம் நேமை வந்து டைப் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஓகேவா? இதையும் நான் பிளாக் கலரில் சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் ஃபாண்ட்டு லெமன் மில்க்கு. சாரி, ப்ளூ கலரில் சூஸ் ஆகிடுச்சோல. பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதை மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி இந்த இங்கனக்குள்ளே சென்டரில் வச்சுருங்க. நல்லா சின்னதாக்கிக்கிறங்க. ஓகே, கரெக்டாக கொஞ்சம் நல்லாவும் பெருசு இல்லாமல் நல்லாவும் சின்னது இல்லாமல். ஓகே, இது நல்லா நீட்டாக செட் ஆயிடுச்சு. கரெக்டாக நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். முன்னாடி சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக மூவ் பண்ணிக்கிறங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறங்க. நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய், see you.